ஹே ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல, சீரீஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. உங்கள் எல்லாருக்கும் இந்த நியூ இயர் சூப்பர் டூப்பராக இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். சரி, இன்னிலேருந்து நம்ம ஒரு நியூ சீரீஸ் பார்க்கலாம். சீரீஸ் நேம் ஸ்ப்ரிங் ஃபீவர். ஸ்டார்டிங் இட் செல்ஃப் நம்மளோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவன் நேம் யூன் போம். இவன் வந்து ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கா. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணிட்டுருக்கா. எப்போவுமே மற்ற பீப்புளை ரொம்ப கைண்ட்னஸோடு நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு போர்டில் எழுதிட்டுருக்கா. அங்கே பார்த்தா சடனாக ஒரு லேடி ஆகி இவளை ஸ்லாப் பண்ற மாதிரி இருக்கு. சட்டுன்னு இங்க பார்த்தா இவ தூங்கிட்டு இருந்து ட்ரீம்ல இருந்து எழுந்துக்கிறா. பயந்து கையெல்லாம் ஷேக் ஆகி சொல்றா, 1 year மேல ஆகியும் எனக்கு அந்த ட்ரீமே அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அதுல இருந்து மீண்டு வர பார்க்கணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கா ஸ்கூலுக்கு போக. அங்க கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு பார்த்து சொல்றா, சிரிக்க கூடாது, யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, ஃபன்னாவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச ரொம்ப சேடா வச்சுட்டு போறா. இங்க ரேடியோல வாய்ஸ் ஓவர் வந்து கேட்டுட்டே இருக்கு. இப்பதான் ஸ்ப்ரிங் வந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பார்த்தா வின்டர் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இன்னைக்கு எப்படியோ வெதர் ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா நல்ல குளிர் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க மற்ற ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து இவளை பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க, இவனை பத்தி. இவ வந்து 1 year ஆகுது, ஆனா நம்ம கிட்ட யாருக்கிட்டயுமே ஒழுங்கா பேச மாட்டா, சிரிக்க மாட்டா, எப்பவுமே மூஞ்சி சேடா வச்சுட்டு எது கேட்டாலும் சரி அப்படின்ற மாதிரி மட்டும்தான் ஆன்சர் பண்றா. அது மட்டும் இல்லாம அவ பாத்தீங்கன்னா எப்பவுமே ஃபியூனரலுக்கு போட்டு வரா மாதிரி தான் பிளாக் ட்ரெஸ் மட்டும்தான் வியர் பண்ணிட்டு வரா. இவங்க இவளை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. மேடம் பார்த்தோம்னா இவங்களை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு இருப்பா. அப்பதான் அவளே ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் சொல்லிட்டு இருப்பா. நானாடா சைலண்டா இருக்கேன், நான் ஒரு காலத்துல இப்படி இருந்தேன் தெரியுமா. அங்க பார்த்தோம்னா குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா சேட் பண்ணிட்டு சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா அங்க லைஃப. இவங்க எல்லாரும் ஸ்டில் இவளை பத்தி காசிப் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. சோல்ல இருந்து வந்திருக்கா. யாராவது யங் லேடி வந்து இந்த மாதிரி சோல்ல இருந்து வில்லேஜ்க்கு வருவாங்களா? ஒருவேளை அங்க மேஜரா எதனா மிஸ்டேக் பண்ணிட்டாலோ அதனால தான் இங்க வந்திருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அங்க ஒரு லேடி டீச்சர் இருப்பாங்க. அவங்க கிட்ட சொல்லுவாங்க, எங்ககிட்ட தான் பேசலாம், அட்லீஸ்ட் உங்ககிட்டயாவது பேசுவாள்ல, நீங்க 2 பேரும் ஒரே வீட்டுல தானே இருக்கீங்க, ஆக்சுவலி இவளோட வீட்டுல தான் வந்து அவ ரெண்ட்க்கு இருக்கா. அதுக்கு அவ சொல்லுவா, ஒரே வீட்டுல இருக்கிறது தான் பேரு, மந்த் ரெண்ட் கொடுக்கும் போது மட்டும்தான் பேசுவா. ஸோ அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து மிஸ் யூனை கிரீட் பண்ணிட்டு வரும்போது தான் ஓ இவ்வளோ இங்கே தான் இருக்கான்ற மாதிரி மற்ற ஸ்டாஃப்க்கு தெரியும். அங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து ஜாலியாக விளையாடிட்டு ஒரு பாப்புலர் ஸ்டூடெண்ட் வந்து எப்பவுமே இருப்பாங்களா ஸ்கூல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கான். அவங்க கிட்ட கேர்ள்ஸ்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இங்க இருக்கிற ஒரு சார் வந்து சொல்லுவாரு, இவனை பார்த்ததும் என்னோட ஸ்கூல் டேஸ்ல வந்து எனக்கு ரிமைண்ட் ஆகுது. இவன் ஹங்கியல், இவனோட ஹோம் ரூம் டீச்சர் தான் மிஸ் யோன். இவன் அங்க இருக்கிற ஒரு சார் கிட்ட வந்து உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு 2 பேரும் தனியா போவாங்க. இங்க அந்த லேடி டீச்சர் என்ன பண்ணுவா, ஃப்ரண்ட் டோரோட லாக் வந்து ரொம்பவே டைட்டா இருக்கு, சப்போஸ் உங்களால ஓபன் பண்ண முடியலன்னா என்கிட்ட ஸ்பேர் கீ இருக்கு, அது வாங்கிக்கோங்க. அதுக்கு அவ வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ணாம சரி அப்படின்ட்டு மாதிரி போயிடுவா. அங்க இருக்கிற டீச்சர்ஸ்லாம் இவளை இமிட்டேட் பண்ணி காட்டிட்டு இருப்பாங்க. இங்க ஸ்டாஃப் ரூம்ல அங்க இருக்கிற பிரின்சிபல் வந்து எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. மிட் டர்ம் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹியர் ஆஃப்டர் யாருமே ஸ்டூடெண்ட்ஸை வந்து உள்ள அலோவ் பண்ணக்கூடாது, எக்ஸாம் பேப்பர்ஸ்லாம் லீக் ஆகக்கூடாது, ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சிருக்கணும். அதுவும் இல்லாமல் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வேற இருக்கு, அதுக்கும் ஈச் பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி ஷெட்யூல் பண்ணிக்கோங்க அவங்களோட டைம்க்கு ஏற்ற மாதிரி. இவளோட ஒரு ஏர்பாட் வந்து விழுந்துடும் கீழே. அதை எடுக்கிறதுக்கு கீழே குனிவா. அங்க இருக்கிற விண்டோல இருந்து சில்லுன்னு காத்தடிக்குமா, இன்னும் ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தி வந்து விண்டோவை க்ளோஸ் பண்ண போகும்போது தான் அங்க பார்த்துட்டு இவ கோட்ரேட் எமர்ஜென்சின்னு ஷவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவா. இவ கத்தினதுல இவ கீழே குனிஞ்சா பாருங்க, இடிச்சுப்பா மண்டையில. எழுந்து பார்க்கும்போது அங்க இருக்கிற ஸ்டாஃப்லாம் எல்லாத்தையும் பறக்க விட்டுட்டு அங்க இருக்கிற விண்டோ நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க. இவளா என்னடா இது புதுசா இருக்கு இவங்க பண்றதுலாம் சொல்லிட்டு இவளும் போய் எட்டி பார்த்துட்டு இருப்பா. இப்பதான் நம்ம ஹீரோவோட இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இவரு தான் சஞ்சய். ஆக்சுவலி கொற்ற பணியில பார்த்தோம்னா ஒரு சூறாவளி கிளம்பியதுன்ற மாதிரி நடந்து வந்துட்டு இருப்பாரு. பாடியில நல்லா ஃபிட்டா, கையில ஃபுல்லா டிராகன் டாட்டோவா போட்டுட்டு இருப்பாரு. அங்க இருக்கிற பிரின்சிபல் பார்த்துட்டு ஐயோ இவனா வந்துட்டானா அப்படின்ற மாதிரி ஷாக் கொடுப்பாங்க. ஐயோ நான் இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார் ஓடுவாரு. பிரின்சிபலும் ஓடி போய் கதவு சாத்திப்பாங்க. எல்லாருமே ரொம்ப அலர்ட்டா டோர் எல்லாம் லாக் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி. அங்க இருக்கிற ஒரு ஸ்டாஃப் பாட் எல்லாம் எடுத்துக்கிட்டு வேண்டாம் வந்துடாதன்னு கத்திட்டு இருப்பான். நம்ம ஹீரோ ஓபன் பண்ணும்போது லாக் ஆயிருக்கும். ஒரு தட்டு தான் தட்டுவான். அங்க இருக்கிற ஸ்க்ரூ, நெட், போல்ட் எல்லாமே சும்மா மின்னல் வேகத்துல பறந்து கீழே விழுவும். ஃபைனலா டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வருவான். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவான், அவனை வந்து அனலைஸ் பண்ணுவான். லேடி டீச்சர் என்ன பண்ணுவா, போயிட்டு பிரின்சிபல் ரூமை ஓபன் பண்ணதும் அவர் வந்து கேட்டுட்டு இருப்பாரு, என்ன நடக்கிறதுக்கு வந்து வெளில விழுந்துருவாரு. ஹாய் என்னோட அங்கிள், நான் ஃபர்ஸ்டே உங்களை பார்க்கல, இல்லைன்னா ஃபர்ஸ்டே வந்து உங்களுக்கு ஹாய் சொல்லியிருப்பேன், என்ன திடீர்னு ஸ்கூலுக்குலாம் வந்திருக்கீங்கன்னு. அதுக்கு இவன் சொல்லுவான், மிஸ்டர் ஹாங்கை தான் பார்க்கணும். ஆக்சுவலி சஞ்சய்க்கு ஒரு அவார்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு, ஆனா அவனுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அவார்டை கேன்சல் பண்ணிட்டீங்களாமே, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் சொல்லுங்க அப்படின்ட்டு. அதுக்கு பிரின்சிபல் சொல்லுவாரு, இல்ல அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லையே, நீங்க முதல்ல காம் டவுன் ஆகுங்க, ஒரு காஃபி குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யூனை பார்த்து காஃபி போடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. யூனை என்ன பண்ணுவா, அதோ போடுற அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரைன்னு போவா. அதுக்கு இவன் என்ன பண்ணுவா,
ஒரு ஃபீமேல் டீச்சர் போய் காஃபி போட சொல்றீங்க, நான் உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்டேனா எனக்கு வேணும்னா அது நானே போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போடுற பிளேஸ்க்கு போவான். அவளை பார்த்துட்டு எங்கேயோ பார்த்துருக்கா மாதிரியேன்ற ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான். கிட்ட போயிட்டு ஹே அழகின்ற மாதிரி கூப்பிடுவான். இவளா என்ன இவன் நம்மள இப்படி கூப்பிடுறானேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி 2 பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க அந்த ஸ்கூலோட ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து காட்டுட்டு இருப்பாங்க. அவ வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருப்பா யாருக்கோ. அதான் அங்க ஹன்யூல் வந்து இவளை கூப்பிடுவா. அவ பயந்துருவா, சொல்லிட்டு கூப்பிட மாட்டியா அப்படின்ற மாதிரி. சரி நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்கோவா, டெக் புக் போய் சாப்பிட்டு வரலாம், நீ போய் சாப்பிட்டு, நான் இதுக்கு உன் கூட வந்து சாப்பிடணும், எனக்கு பிடிச்சவங்க கூட தான் நான் வந்து எனக்கு பிடிச்ச ஃபுட்லாம் சாப்பிட முடியும், உன் கூட சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நோ சொல்லிட்டு கிளம்பிடுவா. அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் கூப்பிட்டு தான் வந்திருப்பா, இவன் போய் கூப்பிட்டதுனால தான் வரல. ஆக்சுவலி இவன் வந்து ஸ்கூல்லேயே ரொம்ப ஃபேமஸா, இந்த ஒரு பொண்ணு மட்டும் தான் அவனை மதிக்கவே மதிக்க மாட்டான். ஆனா சருக்கு அவளை மட்டும்தான் பிடிக்கும். அங்க இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான், மொபைலை பார்த்து ஹன்யூல் ஸ்கூலுக்கு உன்னோட மாமா வந்திருக்காரு, ஏன் மாமாவன் ஏன் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிப்பான். இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பக்கத்துல இருப்பான். சாரிடா, அந்த சார் கிட்ட பேசினது நான் கேட்டுட்டேன், நான் தான் கால் பண்ணி சொன்னேன் உன்னோட அவார்ட் வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடுவாங்க. இங்க அவங்க 2 பேர் நாக் ஜாக்ல இருப்பாங்களா, அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அகைன். அந்த பிரின்சிபல் அங்க போயிட்டு சரி நம்ம காஃபி வேண்டாம், அதுக்கு பதில் ஸ்மோக் பண்ணிட்டு வரலாம் வாங்க. ஸ்மோக் பண்றீங்களா, அதுவும் ஸ்கூல்ல, அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ணா நீங்க கேட்பீங்களா மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கோவம் வந்து அங்க டேபிள தட்டுவான். டேபிளே விரிசல் விட்டுற அளவுக்கு ஆகிடும். உடனே பிரின்சிபல் ஐயோ தம்பி நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நீங்க நம்பிட்டீங்களான்ற மாதிரி சொல்லுவாரு. சரி எனக்கு ஒன்று சொல்லுங்க, இந்த அவார்டு ஏன் நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்ட்டு. இல்ல இந்த அவார்டுக்கான டெஃபினேஷனே பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வளர்ற பசங்க ரொம்ப டிசிப்ளினா இருந்தா இந்த அவார்ட் கொடுக்கறது. நான் எந்த விதத்துல பேரண்ட்ஸ் இல்லாம ஆகிட்டா சொல்லுங்க. ஒரு வருஷத்துல அவனுக்கு 4 தடுப்பூசி போடணும், அவனுக்கு எப்ப ஜுரம் வந்துச்சு எல்லா டீட்டெயில்ஸுமே அப் டு டேட் வந்து அவன் வச்சுட்டு இருப்பான் லாஜிக்கலா. இப்ப சொல்லுங்க, அப்ப நான் ஹன்யூலோட பேரண்ட்ஸ் இல்லாம வேற யாரா இருக்க முடியும் அப்படின்ட்டு. இவன் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு இவன் சொல்லுவா, கேங்ஸ்டரா இருந்தாலும் எல்லாமே லாஜிக்கலா தான் பேசுறான். இந்த சுச்சுவேஷனை பிரேக் பண்ற மாதிரி அங்க இருக்கிற வெசல் வந்து விசில் போடுமா. ஸோ சஞ்சயே போயிட்டு அவனோட காஃபியை மேக் பண்ணி எடுத்துட்டு வருவான். நீங்க எல்லாம் பார்க்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க, அதனால நான் இப்ப வந்து சைலண்டா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அங்க இருக்கிற ஸ்டாஃப் பிரின்சிபல் உட்பட அவ்வாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஐயோ என்னால முடியாதுப்பான்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கிளம்பிடுவாரு. கீழே ஒளிஞ்சிட்டு இருக்கு இந்த மிஸ்டர் ஹாங் வந்து வெளில வருவாரு. இவளுக்கு ஆர்வம் தாங்கவே முடியாது. எனக்கு தெரியும் ஹன்யூலுக்கு வந்து பேரண்ட்ஸ் கிடையாது, அவங்க மாமா கிட்ட தான் வளர்றாருன்னு. ஆனா இப்படி ஒரு மாமாவா, அப்பா சைடு ரிலேஷனா அம்மா சைடு ரிலேஷனா, இப்படி இவர மாதிரி ஒருத்தர் வந்து டேக் கேர் பண்ணிக்க முடியும் ஹன்யூல அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாள. அங்க இருக்கிற ஸ்டாஃப்லாம் ஓ உனக்கு பேச கூட தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. இவனை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, ஒரு கேங்ஸ்டர் மாதிரி தெரியுதா? எப்பவுமே லோக்கல் மார்க்கெட்ல ஒரு நிறைய அடியாட்களோட இவன் சுத்திக்கிட்டே தான் இருப்பான். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இவனை பார்த்து பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் ஓடிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஸ்டாஃபும் இவனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பாங்க. மிஸ்டர் ஹாங் சொல்லுவாரு, நான் ஒரு நாள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சீட்டுக்கட்டு விளையாடிட்டு இருக்கும்போது அங்க வந்து ஒரு பிரச்சனை பண்ணா. அந்த லேடி ஸ்டாஃப் சொல்லிட்டு இருப்பா, என்னோட ட்வின்ஸ் கூட நாங்க ட்ரெக்கிங் போகும்போது அங்க பார்த்தா நைட் டைம்ல யாரையும் புதைச்சிட்டு இருந்தா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவா. இங்க இருக்கிற ஒரு ஸ்டாஃப் என்ன சொல்லுவான், நான் கூட தான் என்னோட நெய்பர் வீட்டுக்கு போகும்போது பார்த்தா அவங்களோட காரை பாகுபலி மாதிரி தூக்கி வச்சுட்டு இருந்தா, இந்த மாதிரி தூக்கி வச்சுட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு கார் பில்லவை தூக்கி வச்சு காமிச்சிட்டு இருப்பான். என்னது காரை தூக்கிட்டு இருந்தானா? ஆமா, அவனுக்கு கண்டி கோவம் வந்துச்சு, இருக்கிற எல்லாத்தையும் வந்து தும்சம் பண்ணிடுவான் அப்படின்னு அவனை பத்தி ரொம்ப பில்டப் கொடுத்து ஹைப் கொடுத்து இவகிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. மிஸ் யூன் என்ன பண்ணுவா, இவங்க எல்லாம் சொல்றதை நம்பலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பா. இங்கே மிஸ் யூன் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பா. அப்போ தான் வந்து அவங்க டேட் கிட்டேருந்து மெசேஜ் வரும். ஆக்சுவலி சூல்லேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ரீசனே அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்து சண்டை போட்டுட்டு தான் வந்து இங்கே வந்திருப்பா. அவளுக்கு பிடிச்ச டிஷ் வந்து செஞ்சிருப்பாரு அவங்க டேட். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டிருப்பா. அந்த தாட்லேயே ரொம்ப சேடாக வருவாள். வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்து லாக் ஓப்பன் பண்ண பார்த்தா முடியாது. அதுவே டென்ஷன் ஆகி அந்த கீ எல்லாம் வேற தூக்கி போட்டுருவா. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த டீச்சருக்கு வந்து மெசேஜ் பண்ணுவா, எனக்கு ஸ்பேர் கீ வேணும், நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. அங்கே வரும்போது பார்த்தா சில்லுன்னு காத்தடிக்கும், லைட்ல வந்து பிளிங்க் ஆகி எரியும். தூரத்துல பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு இருப்பாங்க. அவனை பார்த்துட்டு இவ பயந்து ஓட ஸ்டார்ட் பண்ணிடுவா. அவனும் வந்து இவ எதுக்கு ஓடுற அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பான். ஃபைனலா அவன் கையில இருக்க ஸ்க்ரூவர்ஸ் வச்சு அவ பின்னாடி வந்து குத்துற மாதிரி ஸ்டாப் பண்ணுவான். இவெல்லாம் பயந்து கத்திக்கிட்டே இருப்பா, என்ன எதுக்கு குத்தின, நான் இப்ப எப்படி சோலுக்கு போவேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பா. அங்க பார்த்தா ஆக்சுவலி அது வந்து சிக்கன் ஸ்க்ரூவர்ஸா இருக்கும். அச்சோ சாரி, அந்த நைட் டைம்ல உங்களை பார்த்து நான் ஓடி வந்துட்டேன், அதுவும் இல்லாம நீங்க பயங்கரமா டேட்டூலாம் போட்டுட்டு இருக்கீங்களா, டேட்டூ போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அது ஒரு டேட்டூ கிளவுஸ் மாதிரி அதை தூக்கி பிரிச்சுட்டு காட்டுவான். எனக்கு தெரிஞ்சவங்க கிஃப்ட் பண்றாங்க, நான் டெய்லி அங்கே போறேன், சப்போஸ் வந்து நான் போடாம போனதை பார்த்தா அவங்க ஃபீல் பண்ணுவாங்களா, அதுக்கு தான் நான் போட்டுட்டு இருக்கேன்னு. சரி நான் கிளம்புறேன்ட்டு போவா. நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவான்.
சரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாத, சீக்கிரமா உள்ள போன்னு சொல்லிட்டு அதுக்கு இவன் சொல்லுவா, இல்ல டோர் லாக் ஆயிருக்கு, நான் வெயிட் பண்ணணும். டோர் லாக் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு அங்க வேகமா உடைக்கிறதுக்கு வேண்டாம் வேண்டாம், இது நான் வந்து ரெண்ட்ல இருக்கிறது, அப்புறம் இதுக்கு வேற நான் டேமேஜ்னு சொல்லிட்டு தனியா அமௌண்ட் வந்து பே பண்ண வேண்டியதா இருக்கும். இவன் சொல்றதுல எதுவும் கேட்காம சஞ்சய் என்ன பண்ணுவான், அங்கிருந்து ஓடி வந்து டைவ் அடிச்சு உள் சைட் போய் டோர் ஓபன் பண்ணி விடுவா. எனக்கு டைம் ஆயிடுச்சு அதனால உன்னை விட்டு போறேன்ற மாதிரி கடகடன்னு ஓடிடுவா. அங்க போனா இந்த ஸ்கூவர்ஸ் வந்து ஹனியலுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சூடு ஆறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா பார்த்தா அவார்டா தான் இருக்கும். அதுல ஒரு அவார்டு எடுத்து தொடச்சிட்டே இருப்பா. அங்கிள் இப்பதான் அங்கிள் நீங்க தொடச்சிட்டு போனீங்கன்ற மாதிரி சொல்லுவான். இருந்தாலும் ஒரு டஸ்டும் இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு மட்டும் எடுத்து ரொம்ப பெருமையா அவனை பத்தி பேசிட்டு இருப்பான். அங்க இருக்கிற 2 பேரும் இவன் சொல்றது இமிடேட் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி இல்ல நீங்க நிறைய முறை சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு இந்த ஃப்ரேஸே வந்து மனப்பாடம் ஆயிடுச்சுன்னு பேசிட்டு இருப்பாங்க. சஞ்சய் கேட்பான், உன்னோட டீச்சர் நேம் வந்து யூன்பம் தானேன்னு சொல்லிட்டு. ஆமா அவங்க சோல்ல இருந்து தானே வந்திருக்காங்க. ஹனின்னு சொல்லுவான், அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நானே பாத்துக்கிறேன் என்னோட ஸ்கூல் விஷயத்த. அதுக்கேவும் சொல்லுவான், நீ பாத்துக்கிறேன்னு சொல்லும் போதுதான் எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு, எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட ஷேர் பண்ணவே மாட்ற, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு யோசிச்சு பாரு. அதுக்கு அவன் சொல்லுவான், சரி இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன், எதுவா இருந்தாலும் நான் உங்ககிட்டே கேட்கறேன், ஓகேயா? இப்படிதான் இருக்கணும், எதுவா இருந்தாலும் சொல்லு, உனக்காக நான் யாரு வேணாலும் கொலை பண்றதுக்கு ரெடியா இருக்கு அங்கிள் அப்படின்னுவான். நீ ஒரு பேச்சுக்கு சொன்ன, சரி சரி லேட் ஆகுது நீ சாப்பிட்டு படுன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவான். இங்க அவங்க வீட்டுல ஹெல்ப்பா இருக்கிறவன் பேரு பிலிப். இவனும் வந்து குப்பையை கொட்டுறதுக்காக போயிட்டு இருப்பாங்க பேசிக்கிட்டே. அவளுக்கு எப்படி என்ன ஞாபகம் இல்லாம போச்சு, அப்பதான் வந்து தெரியும் நமக்கு இவங்க ஒன்ஸ் வந்து மீட் பண்ணிருக்காங்க. அவ வந்து ஹே அழகா அப்படின்ற மாதிரி இவனை கூப்பிட்டுருப்பா. அதனாலதான் வந்து அழகின்னு சொல்லிட்டு அவன் வந்து இவனை கூப்பிட்டுருப்பா. ஹே பிலிப் ஸ்ப்ரிங் வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். ஆமா, ஆனா உங்களுக்கு தான் ஸ்ப்ரிங்கே பிடிக்காது. இல்ல இதுக்கப்புறம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அங்க இருக்கிற ட்ரீஸ் எல்லாம் பார்த்துட்டு பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. இங்க நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சண்டை போட்டுட்டு பேசிட்டு இருப்பாங்க. அங்க யோசிச்சுட்டே இருப்பான். இந்த ட்வின்ஸோட பேரண்ட்ஸ் தான் வந்து அந்த லேடி டீச்சர், அவங்க கூட ஓகே. அங்க அந்த பொண்ணு இருப்பால, அவளோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா எம்எல்ஏ அந்த மாதிரி பாலிடிக்ஸ் ஓரியன்டா இருப்பாங்க. ஹனியோட அங்கிள், ஐயோ இவன் தான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுலே இருக்கா, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பா. அப்புறமேட்டு சொல்லுவா, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க மிட் டர்ம் எக்ஸாம்காக பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்கு, ஸோ அதுக்காக ஒரு நாளை வந்து ஃப்ரீ பண்ணிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுவா, என்னால என் பேரண்ட்ஸை வந்து கூட்டு வர முடியாது. ஏன்? ஆமா ஹனியூல் கூட கூட்டு வரல, ஹனியூல் வேற நீ வேற அப்படின்ற மாதிரி. சரி இதை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு வெளில கிளம்போது ஓடி வருவேன். என் பேரண்ட்ஸ் என்னால கூட்டு வர முடியாது. உனக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்களே அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு. ஆமா அப்பா வந்து எலெக்ஷன் கேம்பெயின்காக போயிடுவாங்க, அம்மாவும் ரொம்ப பிஸியா இருக்காங்க, என்னால எல்லாம் கூட்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. உங்களுக்கு தான் நல்லாவே தெரியுமாச்சு இந்த மாதிரி பிக் ஷாட்ஸா இருக்கிறோட பசங்க வந்து எப்படி இருப்பாங்க, எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இவளுக்கு எப்படி தெரியும், தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பா. அங்க மற்ற பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி ஷெட்யூல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பா. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தா ஹனியோட அங்கிள் தான். ஐயோ இவனை எப்படி வந்து நம்ம அவாய்ட் பண்றதுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டே இருப்பா. அங்க வந்து ஸ்டாஃப் வந்து சொல்லுவாங்க, இவன் ஏன் வாய்விட போற, ஹனியோல பார்த்து 6 years உள்ள வந்து ஒர்க் பண்ணியிருக்கா, இவளுக்கு அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேரை பார்த்திருப்பா, பயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவளை ஏத்தி விட்டுட்டு இருப்பாங்க. இங்கே சஞ்சய் பார்த்தோம்னா மார்க்கெட் ரோட்ல வந்து வந்துட்டு இருப்பாங்க அவங்க கேங்கோட. அங்க ஒரு ஹோட்டல் போனது அங்க இருக்கிற ஓனர்ஸ்ல, ஐயோ சார் நான் தான் ரெண்ட் அப்புறம் பே பண்றேன்னு சொன்னேன், இப்ப என்ன மேடம் நாங்க சாப்பிட வந்திருக்கோம், டெக் புக் இருக்கான்ற மாதிரி கேட்பாங்க. இருக்குன்ற மாதிரி எல்லாரும் போய் உட்காந்துருவாங்களா ஜாலியா. அப்பதான் வந்து இவன் வந்து கால் பண்ணுவான் இவனுக்கு, நான் ஹனியோட ஹோம் டீச்சர் பேசுறேன், ஆக்சுவலி இந்த மாதிரி மீட்டிங் இருக்கு, உங்களால வர முடியுமா? இப்போ வரணும் அது வரவா? இல்ல இப்போ இல்ல, நீங்க எப்போ ஃப்ரீன்னு சொல்லுங்க அப்போ ஷெட்யூல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவன் ஒரு டே கொடுப்பான் மீட்டிங்காக. ஸோ அந்த ஃபீமேல் டீச்சர் கூட போயிட்டு அவனை எப்படி வந்து ஃபேஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருப்பா. நெக்ஸ்ட் டே மார்னிங் இவன் ஆக்சுவலி பிளாக் ட்ரெஸ் தானே போட்டுட்டு இருப்பா. அவனை பாக்குறதுக்காக ரொம்ப கலர்ஃபுல்லான ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு வந்திருப்பான். அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, என்ன மேம் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன பர்த்டேவா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. கிளாஸ் முடிஞ்சதும் பார்த்தோம்னா அந்த லேடி டீச்சரும் உடனே கிளம்பி போயிடுவா. மேம் இருங்க மேம் என் கூட சப்போர்ட்க்குன்னு. ஐயோ நான் கிளம்புறேன்ட்டு ஓடிடுவா. இங்க ஹனியூல் வந்து கிளம்ப போவான். நீ எங்க கிளம்புற, உன்னோட அங்கிள் கூட தானே மீட் பண்றோம், நீயும் இரு, உன்னோட அகாடமிக் டீடைல்ஸ் நான் என்ன சொல்றேன்றது தெரிஞ்சுக்கோ. இல்ல வேண்டான்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுவான். இப்ப ஸ்கூல்ல இவன் மட்டும்தான் இருப்பா. கிளாஸ்ல உட்காந்து நல்லா டீப் பிரீத் எடுத்துட்டு, ஓகே இந்த செகண்ட்ல இருந்து நான் என்னோட ஈகோவை ஸ்விட்ச் ஆஃப் பண்றேன், என்ன கேட்டாலும் என்ன பேசினாலும் அமைதியா காமா இருக்கணும்னு. இங்க சஞ்சய் ஒரு பெரிய பிளான் பாட்டோட என்ட்ரி ஆவான் ஸ்கூலுக்கு. இங்க இன்னொரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவன் தான் சாய். ஆக்சுவலி எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப கைண்டாக இருக்க மாதிரி காட்டிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். உள்ளே வந்துட்டு இவன் வந்து ரொம்ப சின்சியராக, ரொம்ப என்ன சொல்றது, லாங் இயர்ஸாக வந்து ஒருத்தர் வந்து தேடிட்டு இருக்கான். அவனை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி. அது வேற யாருமே இல்லை, அது நம்மளோட சஞ்சய் தான். இவங்க 2 பேருக்கும் ஒரு பேட் ஃபிளாஷ்பேக் இருக்கும் போல. அவன் ஸ்கூல் டேஸ்ல இவனை அடிச்சிருப்பான். அதுக்கு இன்னொருத்தன் கூட இருந்தவன் கேட்பான், நீங்க ரொம்ப இயர்ஸாக தேடிட்டீங்க, சப்போஸ் அவன் கிடைக்கலன்னா, சப்போஸ் அவன் செத்துட்டு இருந்தா, அதுக்கு இவன் சொல்லுவான், நோ அது மட்டும்
நடந்தே இருக்கக்கூடாது. சரி நான் எப்பவுமே ரொம்ப ப்ரெசன்டபிளாக ட்ரெஸ் வந்து பண்ணிட்டு வரேன்னு எதுக்குன்னு தெரியுமா? உங்களுக்கு யாராவது வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க தானே? கிடையவே கிடையாது. எப்பயாவது ஒரு நாள் லைஃப்பில் நான் உன்னை சந்திப்பேன். அப்போ வந்து சொல்லுவேன், நீ இப்படி இருக்க பார்த்தியா, நான் இப்படி இருக்கேன், நீ எப்பவுமே எனக்கு கீழே தான், நீ என்னை வந்து முதுகில் குத்துனதுக்கு நீ இந்த மாதிரி தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லுவேன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். இங்கே சஞ்சய் அது பெரிய பிளான் பாட்டை எடுத்துக்கிட்டு இவனை மீட் பண்ணுறதுக்காக போயிருப்பான். சஞ்சய் ரூம்குள்ளே வந்ததுமே 2 பேரும் க்ரீட் பண்ணிப்பாங்க. இல்லை என்னால் கிஃப்ட்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. கிஃப்ட்லாம் கிடையாது, ஆக்சுவலி எனக்கு என்னால் உடஞ்சதில்ல, பட் அதுக்காக காம்பன்சேஷனுக்காக வச்சிருக்கேன். இப்போ தூக்குற வேலை நீ தூக்கினீன்னா உன் கை உடஞ்சிடும், எங்கன்னு சொல்ல நானே வைக்கிறேன்னு சொல்லிட்டு போய் வச்சுட்டு வருவான். ஸோ மீட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவன் வந்து கேட்பான், நீங்கள் சோலா? நான் கூட ஹாஃப் சோல் தான், ஏன்னா என்னோட மாம் வந்து அங்கே தான் இருந்தாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இவன் சொல்லுவா, ஹன்யூல் நல்லா படிக்கிறான், ஏன் நீங்கள் வந்து காலேஜ்க்கு புஷ் பண்ண மாட்டீங்க? அவன் வேண்டான்னு சொல்கிறான். அவன் வேண்டான்னு சொல்கிறான்னா வேணாம், இன்ட்ரெஸ்ட் இல்லாத நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்ட்டு இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவர் வந்து உனக்கு என்ன ஏஜ் ஆகுது அப்படின்ற மாதிரி பர்சனல் கொஷின்ஸாக கேட்டுட்டு இருப்பாள். அவள் சொல்லுவா, பர்சனல் கொஷின்ஸ்லாம் வந்து நான் ஆன்சர் பண்ண முடியாது. சரி வாங்க நம்ம ஹனியோனோட கிரேட்ஸை பார்க்கலாம். கிரேட்ஸை பார்க்கணுமா? அதுதான் நீ இருக்கின்ற மாதிரி அவன் சொல்லுவான். 2 பேரும் ஃப்ரீஸ் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம வேற ஒரு எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது சீரீஸ் உங்களுக்கு சொல்லணும்னாலும் சஜஷன் கொடுங்க, அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.